திரு கமேஷ், யார் மீதாவது சந்தேகம் இருக்கா? விஜய் தரப்புக்கோ தாவேகா தரப்புக்கோ இந்த படம் வெளியீடு தள்ளி போனதுல? கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி கண்டிப்பாக இது வந்து பாஜகவோட திட்டமிட்ட செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையே. ஏன் கொடுக்கணும்? அரசியல் ரீதியாக கொடுக்க வேண்டிய அழுத்தங்கள் தானே இது. முதல்ல என்னன்னா, கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரக்கூடிய இதில் இல்லை, கொள்கை எதிரின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பாஜகவை வந்து விமர்சிக்கிறாரு, தைரியமாக எதிர்க்கிறாரு. பல இடத்துல வந்து சொல்லி பேசியிருக்காரு. மதுரை மாநாட்டிலையுமே சொல்லியிருக்காரு, மோடிஜி அலர்ஜிஜி என்ற அளவுக்குலாம் பேசினதெல்லாம் எல்லாமே நேரம் காலம் வரும்போது அவங்க வச்சு செய்வாங்கன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டாவது, இது ஒரு ப்ராசஸை வந்து கரெக்டாக கையாண்டு வந்திருக்காங்க. இந்த சைடில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அது ஏற்றுக்கூடிய இடத்துல நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல தெளிவாக 19ஆம் தேதி அன்னைக்கு 18ஆம் தேதி அன்னைக்கு தட்கல் முறையில் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. 22ஆம் தேதி பார்த்துருக்காங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு 22ஆம் தேதி பார்த்துட்டு உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். 24 கட்டுகள், பீப்பு, அதில் ஸ்மாஷு, அவங்களோட கோடு இருக்கு இல்லையா, அது பிரகாரம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னதுக்கு முடிச்சு 24ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாக நடந்த ப்ராசஸில் 5ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்துடும் சொன்னதுக்கு அப்புறமாக ஏன் வரலன்ற போது 5ஆம் தேதி ஒரு மெயில் வருது ஸ்டேட்டிங் தட் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி கொண்டு போறோம் இந்த படத்தை அப்படின்ட்டு. இது அதுதான் அங்க இருக்கிறது. ஆஷா நீங்க பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கூட ரொம்ப தெளிவா அந்த வேர்டிக் சொல்லுவாங்க. அவங்க நீங்க ஆல்ரெடி யூஎன் ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்ததுக்கு அப்புறமாக திருப்பி எதுக்கு நீங்க வந்து அப்பவே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட், திருப்பி நீங்க எதுக்கு 4 நாள் கழிச்சு ரிவைசிங், ஒரு வாரம் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி கொண்டு போறீங்க அப்படின்னு தான் அவங்க வச்சுட்டாங்க. அதனாலதான் இதுக்கு தடை செய்யாதீங்க, இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் கொடுக்கல, இல்ல சர்டிபிகேட் கொடுக்கல, அதுதான் சொல்றாங்க. நீங்க அங்க நீங்க பார்த்துட்டு அதுதான் சொல்ல வராங்க, யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கப்படும் உங்களுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இல்லனா நீங்க 23ஆம் தேதி நீங்க 22ஆம் தேதி பாத்தீங்க. தலைமை நீதிபதி அமர்வு கேட்கிற பிரதான கேள்வியே, முக்கியமான கேள்வியே, நீங்க தணிக்கை சான்றிதழே வாங்காம ஏன் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க? செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிரேன், ஒரு நொடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிரேன், அதுக்கு அப்புறம் நீங்க செகண்ட் பார்ட். சார் வந்துரும் தான சொன்னாங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, அவர் உள்ள இருக்கிற டீடைலிங் குள்ளே போல, அவர் வெளியில இருக்கிற ஒரு நீதி அரசராக கான்ஸ்டிடியூஷன் லால இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறாரு. யாரு? நீதிபதி, தலைமை நீதிபதி. எந்த நீதிபதி? இப்ப நம்ம தலைமை நீதிபதி சொல்லிருக்காருல, தலைமை நீதிபதி சொல்லிருக்காருல, அமர்வை சொல்றீங்க. ஆமா, தலைமை நீதிபதி அமர்வை சொல்றாரு. எப்படி நீங்க வந்து தணிக்கை குழு, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அவர் உள்ளுக்குள்ள ப்ராசஸ் நடந்ததே போல சார், இது ஒரு வியாபாரம். இங்க நீங்க இப்போ ஒண்ணுமில்ல, போன வாரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்குன்னா, ரஜினி சாரோட படத்துக்கு வந்திருக்கு, அடுத்த பொங்கல் வெளியீடுன்னு சொல்லிட்டு. நீங்க தணிக்கை குழு வாங்காம எப்படி நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க? இருங்க பிரதர், நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, இது ஒரு வியாபாரம் சார். ஓப்பனா பேசுவோம். இந்த படத்தை ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இது எந்த படத்துக்கு இல்ல சார், இது உலகம் ஃபுல்லா நடக்குது. அவதார் வந்து டிசம்பர் 20ஆம் தேதி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் 23ஆம் தேதி வருதுன்னா, அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா மிகப்பெரிய பேன் இந்தியா, பேன் வேர்ல்டுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான ஹீரோஸ், இது வெறும் விஜய்நாக் மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் சாரா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஹீரோஸா இருந்தாலும் நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க எடுத்தீங்கன்னா இது போகுது. கமல் சாரா இருக்கட்டும், விஜய் வந்து பொருளாதாரமா பாக்குறாரு இல்ல சார். ஆனா தணிக்கை வாரியம் இத சோஷியல் அண்டர்ஸ்டா பாக்குது. அதான் சொல்ல வரேன். இப்போ அங்க என்னன்னா, இது ஏன்னா இது ஓடிடிக்கு போகணும், அங்க தியேட்டர்கள் வந்து பிளாக் பண்ண வேண்டி இருக்கு. வியாபார ரீதியா பார்க்கும்போது இது வருது. ஆனா இது என்னன்னா, போய் கொடுப்பாங்க. அதுதான் சொல்ல வரோம். 22 நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு இது போகணுங்க, இது ஏத்துக்க கொள்ள முடியாதுங்க, திருப்பி நாங்க இன்னொரு தடவை பார்க்கணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே கிடையாது. சரி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கன்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாரம் ஃபுல்லா இருந்துட்டு படம் ரிலீஸ் பண்ற 2 நாள் முன்னாடி வந்து நீங்க கொண்டு போயிட்டு இது கொடுக்குறீங்க அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்க திருப்பி போடுவீங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பெரிய சிக்கல் உண்டாகும். சரி, தயாரிப்பாளர் தரப்புலையோ இயக்குனர் தரப்புலையோ தணிக்கை வாரியம் சொல்ற மாதிரி மத ரீதியிலா புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள்லாம் இருக்கு, இல்ல நாங்க அதை நீக்கிறோம் நீக்கல, ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள 22 கொடுக்கும் போதே ஒத்துக்கிட்டாங்க சார். இங்க பராசக்தியில ஒத்துக்காம தான் ரிவைசிங் கமிட்டி போறதுக்கு முன்னாடி இவங்க கேட்கறாங்க. அந்த படத்துக்குள்ளே போல நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இவங்க ஃபைட் பண்ணி வாங்குறாங்க. யாரு? பராசக்தி டீம்ல இருந்து. இதுக்கெல்லாம் முடியாது, இதெல்லாம் அங்க கொடுத்தீங்கன்னா கதையே மாறும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாச்சு. நான் இதே விஜய் சாருக்கு நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இப்ப நீங்க கூட சொன்னீங்க சர்க்கார் படம். அந்த படத்துல மறைந்த அம்மாவோட பேரை வச்சதுக்காகவும் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. 7-8 மிகப்பெரிய அதிமுகர்கள் பேனரை கிழிச்சு ஒரு கலவரமாக ஒரு பிரச்சனையை கொண்டு பண்றாங்க. அங்க இருக்கிற அந்த இது கொடுத்ததுக்காக, அந்த அம்மா பேர் வந்து வச்சதுனாலையும், அது மட்டும் இல்லாம கிரைண்டர் மிக்சிலாம் உடைச்சு போடுற மாதிரிலாம் வரும்போது இது பிரச்சனை ஆகுன்றதுக்காகவே இது வருதுனாலே முருகதாஸ் டைரக்டர் என்ன பண்றாரு, 9ஆம் தேதி போயிட்டு 8ஆம் தேதி போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலே வாங்குறாரு.
9ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண சன் டிவி மார்னிங் இந்த படத்தை ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டு ஈவினிங் அதோட கட் பண்ணிட்டு அந்த பீப் அந்த பேரை எடுத்துட்டு சாயங்காலமே திருப்பி ரிவைஸ்டு வாங்கிட்டு உடனே இமீடியட்டா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றாங்க ரீகரெக்ஷன் போட்டு. அப்போ ஒரு தணிக்கை குழுவால இதை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ல வருது 2 நாள் கழிச்சு இது நடக்குது சர்க்காருக்கே. இந்த மாதிரி ஒரு படத்துக்கும் நடக்குது. அவரோட பிரச்சனைக்கு பட பிரச்சனைகளுக்கு வரும்போது கத்திக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, காவலனுக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, தலைவாக்கு ஒரு இஷ்யூ நடக்குது. அதுல அரசியல் இருக்குல்ல எல்லாத்துலயுமே சார். அதுதான் சொல்ல வரேன் சார். அவருக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்துதானே அந்த காட்சிகளை வைக்கிறாரு. இல்ல சார், ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு 9ஆம் தேதி போயிட்டு மார்னிங் ரிவ்யூ கமிட்டியில கொடுத்து திருப்பி சென்சார் போர்டுல வாங்கி மத்தியானமே கிளியர் பண்ணி சாயங்காலம் அந்த படத்தோட கரெக்ஷனை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவர் சென்சார் போர்டால முடியும்னா அப்ப இந்த இடத்துல ஏன் 10 நாளாக நடத்த முடியாம கடைசி நாள்ல ஒரு மெயில் 5ஆம் தேதி மெயில போட்டு நீங்க 22ஆம் தேதி போட்டு குறித்து யார் பேசணும்? இவ்வளவு அரசியல் இருக்கு. அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த படம் குறிவைக்கப்படுது. ஜனநாயகன் இல்ல என்ன குறிவைக்கிறாங்க, தாவேக்காவை குறிவைக்கிறாங்கன்னு அழுத்தமாக பேசி புரிய வைக்க வேண்டிய நபர் யார்? சார் இந்த இடத்துல 2 பாயிண்ட்ல பாக்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கு. இது இல்லாம பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து பல தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து பல பேர் இதுல வந்து பல வர்த்தகங்கள் இருக்கிறதுனால இதை அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டீல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறார். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா விஜய் சார் இதுக்கு எதுவும் பேசலையா அப்படின்னு தான் கேட்கிறார். விஜய் சார் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மேனை தான் நான் பார்க்குறேன். இங்கே மட்டும் இல்லை, கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அஜித் குமார் கொலை வழக்கில் லாக்அப் டெத்தில் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனலாக வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த இடத்துல கோர்ட்ல இதை சொல்லி ஃபைனல் வெர்டிக்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அதை எடுத்தே பேச வர்றாரு. அது அவரோட ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காரு. முன்னாடியே பேச மாட்டேங்கிறாரு. நீங்க இதே கரூர் சம்பவத்தை நீங்க எடுத்தீங்கன்னா முதல்ல 2-3 நாள் வீடியோ வெளியிட்டார் இல்லையா? இல்ல, வீடியோ மட்டும் தான் சார் போட்டாரு. அதுக்கப்புறமாக அவர் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அவர் அதுக்கப்புறம் இங்க நடந்ததை முடிஞ்சிச்சு இல்லையா, கோர்ட்ல வந்துச்சு இல்லையா, சென்னை கோர்ட்ல. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் லென் பண்ண ஆரம்பிக்கிறார். எஸ், இதுக்குள்ள போகணும், இதுக்கப்புறம் தான் பேச வர்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க கேட்ட பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இதுல நிக்குது, கோர்ட்ல நிக்குது. இதற்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு பேசுவோன்றதுக்காக மேபி வெயிட் பண்ணலாம். நான் அப்படிதான் நான் மேபி வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லலாம் இல்ல இதான் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. ஏன் அவர் பாக்குறாருன்னா தன்னால ஒருத்தருக்கும் எந்த நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதனால தான் நிறைய பேர் வந்து கிண்டலா கூட சொல்லுவாங்க, தலைவா படத்துக்கு போயிட்டு கோடநாட்டில் கை கட்டி நின்னாரு அப்படிம்பாங்க. நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாதனால அந்த ப்ரொடியூசர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார். ஹார்ட் அட்டாக் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் ஏந்து வர முடியாதுன்னு. தன்னால ஒருத்தருக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக தன்மானத்தை விட்டு போய் நின்ன ஒரு மனிதர் தான் நாங்க பாக்குறோம். அந்த லெவலில் தான் நான் பாக்குறேன்.